கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. எனக்கருமையானவர்களே, கிருபையினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பக்தியோ, நம்முடைய மேன்மையோ, நம்முடைய காரியங்களோ, தான தர்மங்களோ அல்ல. கர்த்தர் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு இன்றும் மீதியாய் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு பங்கிலே கிருபையாக கர்த்தர் நம்மை ரட்சித்து அந்த பங்கிலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் இந்த நாட்களிலும் அவரோடு கூட நாம் இணைந்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலும் சோர்வுகள் வரும் பொழுது நாம் நினைக்கிறோம், ஐயோ, நான் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு போராட்டங்கள் இருக்கிறதே என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், நான் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் சமூகத்தில் என் குடும்பத்தில் நான் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க. பாகாலுக்கு அவங்களுடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கென்று சொல்லி ஒரு பங்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்கில் நீங்களும் நானும் கிருபையாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிருபையின் பங்குக்குள்ளாக இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். நாம் அறியாதபடிக்கு அநேகர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம், நான் மட்டும்தான் பாரம்பரியமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் கர்த்தரையே தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை வெளியரங்கமாக நாம் கர்த்தரை வெளிப்படுத்தினாலும் கர்த்தரை வெளிப்படுத்தாதபடிக்கு, கர்த்தரை வெளியரங்கமாய் சொல்லாதபடிக்கு தங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த பகுதிகளை நின்று கொண்டிருக்கிறோம், கிருபையின் பங்குக்குள்ளாக இருக்கிறோம் என்பதற்காக எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய நற்கிரியைகளின் நிமித்தமாய் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாரம்பரியத்தின் நிமித்தமாய் அல்ல, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கிருபையின்படி நீர் எங்களை ரட்சித்திருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பங்கிற்குள்ளாக நீர் வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.